இந்தியா நேட்டோல இல்லையா, மாறாக அது பிரிக்ஸ்ல இருக்கு. ம். மாறாக அது இஸ்லாமிய நாடுகள் அவங்களே அப்படிலாம் சில அமைப்புலாம் வச்சிருக்காங்க, அதனால சொல்றதுல தப்பு இல்ல. அந்த நாடுகளுடன் நல்லுறவு கொள்வதற்கான வாய்ப்புள்ள ஒரு நாடு இந்தியா. அதனுடைய பிரதமரை கௌரவிப்பது என்பது இந்தியாவை கௌரவிப்பது. அதுதான் நான் சொன்னேன். இவ்வளவு இஸ்லாமிய நாடுகள் கொடுத்திருக்கு என்றால் அவங்க உள்ளுக்க வந்து பார்த்தாங்கன்னா இங்க முஸ்லிம்களுக்கு எதிராக இந்தியாவில் இவர் செய்யக்கூடிய அந்த கூத்தடிப்புகள் அல்லது கொடுமைகள் இப்ப கடைசியா வக்ஃபு ஒழிப்பு சட்டம், அது திருத்த சட்டம்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொடூரம், கொடுமை, அநியாயம், அக்கிரமம். இந்த நாட்டுல பள்ளிவாசல்கள் அவற்றுக்கெல்லாம் சொத்தே இருக்கக்கூடாதுயா, ஒழிச்சு கட்டியா. உச்ச நீதிமன்றம் தடுத்து நிறுத்தி இருக்கு. ஆனா அதையும் மீறி வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணணும்னு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளேயும் தீர்ப்பே இன்னும் வரல. அதுக்கான அந்த இதெல்லாம் அப்போ ஏதோ அதை அதெல்லாம் உருவாக்கி பதிவு பண்ண சொல்லி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இவர் இப்படித்தான். ஏற்கனவே குஜராத் நடந்த படுகொலைகள் 2002, அப்ப இவர் தான் முதலமைச்சர். தெரியாதா? தெரிஞ்சாலும் ஏன் கொடுக்குறாங்க இவருக்கு? அதுதான் சொல்ல வந்தேன். காரணம் இந்தியா அது இன்னைக்கு வரைக்கும், இவர் பிரதமர் என்றாலும் அது இன்னைக்கு வரைக்கும் நேட்டோல போல, அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனித்துவத்தை கடைபிடிக்கிறது. ஆகவே அமெரிக்காவுடைய அடாவடித்தனங்களை எதிர்ப்பதற்கு பிரயோஜனப்படும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் பல முஸ்லிம் நாடுகள் இந்திய பிரதமரை கௌரவிக்குது. நான் அப்படித்தான் பாக்குறேன், மோடியை கௌரவிக்குது.